சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூறிடும் சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைசொல் பிரியமானவர்களே, நம்முடைய கோடி அற்புதர் அந்தோணியாரின் நவநாளில் நம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். நம்ம அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே சமயத்தில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று நமக்காக திருப்பலியும் ஆராதனை வழியாக இறை ஆசிரியம் பெற்றுத்தர அருட்பணி மைக்கேல் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வருக வருகவென்று பங்கு தந்தையின் சார்பாக வரவிருக்கின்றனர். இந்த திருப்பலியானது ஜெகன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். மேலுமாக ஜோசப் கடல்மேரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், இவாஞ்சலின் லின்சி நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக திருப்பலியானது பிரியதர்ஷினி சதீஷ்குமார் குடும்ப சமாதானம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிரதீப் குமார் பவானி குழந்தை வரம் மற்றும் குடும்ப சமாதானம் வேண்டியும், திருத்தொண்டர் ஜோஸ்வின் ஜோசப் நல்ல குருவாக திருநிலைப்படுத்த கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஹெரின் வெரோனிகா சாண்ட்ரா செலஸ் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக திருப்பலியானது ஜெயசீலை ஆரோக்கிய ராஜ் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், ஜெஸ்ஸி பாஸ்கர் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஜெகன் டெல்சா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ரத்தினசாமி ஆரோக்கிய மேரி விக்டோரியா ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, பல்வேறு தேவைகளோடு பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு நாம் இந்த திருத்தலத்தில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வல்லமை பொருந்திய புனிதருடைய வல்லமையான பரிந்துரை, உடனிருப்பு, பாதுகாப்பு நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா தொழில் முயற்சிகளிலும் இறைவன் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக கோடி அற்புதர் வழியாக ஜெபிப்போம். திருப்பாடல் சொல்லுகிறது, வேறிடத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் வாழ்வது என்பது எத்துணை சிறப்பு மிக்கது என்று. ஆக இந்த 1 மணி நேரம் இந்த ஆலயத்தில் நாம் இறைவனை போற்றவும், இறைவனை வழிபடவும், இறைவனுடைய ஆசிரை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறோம்.
எனவே தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் விவிலியம் சொல்வது போல உங்களுடைய பாரங்களை எல்லாம் என் மீது இறக்கிவிடு, ஏனென்றால் நான் அதிக அக்கறை கொண்டவனாக இருக்கிறேன். ஆக நம் இறைவன் நம் மீது அதிக அக்கறை கொண்டவராக நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கடவுளாக இருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகள், நம்முடைய கண்ணீர்கள், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தையும் ஆண்டவருடைய இந்த பலிபீடத்தில் இறக்கி வைப்போம். கோடி அற்புதர் வழியாக இறைவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்காக இந்த கல்வாரி திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, மேலுமாக திருப்பலியானது சேவியர் பாக்கியம்மாள், ஹேசல் கேட்லின் ஆகியோரின் ஆண்மையை பாற்றுக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியேற்று கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய நிறைநல் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது திரு அவையை கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் மறை ஆர்வத்தாலும் திருத்தூது அக்கறையாலும் வளரச் செய்தீரே. இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நம்பிக்கையிலும் புனிதத்திலும் நாங்கள் என்றும் புது வளர்ச்சி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகின்றது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-8 முடிய, 11-14 முடிய. அன்பிற்குரியவரே, நீயோ நலந்தரும் போதனை கேட்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களால் இருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்துக்கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய்,
நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் அன்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்வனும் தங்கள் கணவருக்கும் பணிந்து இருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்கு உள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவு கூறு. நற்செயல்கள் செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு. நாணயமத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. அப்போது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேசவ எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர்கள் அனைவருக்கும் மீட்பரான் கடவுளின் அருள் வெளிப்பட்டு உள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகம் சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளுள் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நன்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயலில் ஆர்வம் உள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 37. பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆண்டவரை நம்பு, நலமானவற்ற செய். நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழு. ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார். அவர்களை உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்டு மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். தீமை நின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டிலே நிலைத்திருப்பாய். நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கி கொள்வார், அதிலேயே என்றென்றும் குடியிருப்பார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. லூக்கா நற்செய்தி
அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்பிக்கையாளருடைய மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். இறைவனது பேரன்புக்கு உரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகிறவருமான புனித அந்தோணியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைவேற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எந்தெந்த கருத்துக்களுக்காக இன்று ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த திருத்தலத்தை தேடி வந்தீர்களோ, அந்த கருத்துக்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறையாக உங்களுடைய மனதிலே ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்கின்ற வாக்குத்தத்தத்தின் பேரில் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்பிக்கையோடு நம் புனிதருடைய வல்லமை மிக்க பாதங்களை தொட்டு கேட்போம். அவர் நமக்கு இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் பெற்று தருவாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈச்சருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஈச்சருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை
பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாருடைய விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு பலமூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் என்றும் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானக தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு பெருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள், ஆதரவாளர்கள், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கம் கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல்
நாங்கள் உம்மீதும் உமது திரு அவை மீதும் கொண்டுள்ள எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்க வருகின்ற ஆண்டவர் இயேசு இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றாள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேடமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேடமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இழந்து வந்தார். பொலித்திடுவாய், கண்ணின் மணி என காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். புனித அந்தோணியாரை நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டு. இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரை, உம்வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பெரிதும் பெறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரை, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்பொருளை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக.
நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அடியாருடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அளவில்லா அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதர் என போற்றப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களான எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் ஒரு ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மை நம்பிக்கைக்காக புனித அந்தோணியார் அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வின் வல்லமையால் உம்மடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நற்கருணை ஆசிரியருக்காக அனைவரும் முழந்தால் படி. நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பிரியமானவர்களே, இந்த அருளின் நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலும் இந்த பலிபீடத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய மனக்கண்களால் உற்று நோக்குவோம். இந்த உலகை படைத்தவர், நம்மை தன்னுடைய அன்பால் படைத்தவர், நம்முடைய வாழ்வின் எல்லாமாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்முடைய ஒவ்வொரு தேவைகளிலும் நான் இருக்கிறேன், நீ என்னுடைய அன்புக்குரியவன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வல்லமை மிக்க கரங்களால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். எவ்வாறு அந்த பிறவி குருடன், ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி விசுவாச கண்களால், அவனுக்கு பார்வை இல்லாத போதிலும் இயேசுதான் அந்த வழியாக போகிறார் என்பதை அறிந்தவனாக, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவன் உரத்த கத்துகிறான். அவனை பலர் தடுக்கிறார்கள். பேசாமல் இரு, தொந்தரவு செய்யாதே, இடைஞ்சல் கொடுக்காதே, அமைதியாக இரு என்று சொல்லி பலர் அதட்டினாலும், இந்த அருளின் நேரத்தை நான் விட்டுவிட்டால் நான் எப்போது பார்வை பெற முடியும்? என் ஆண்டவர் என்னை விட்டு அகன்று விட்டால் எப்போது நான் நல்வாழ்வு பெற முடியும் என்பதை உணர்ந்தவனாக அத்தனை பேருடைய சொற்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் மீண்டுமாக கத்துகிறான். ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்துகிறான். அவனுடைய அழுகுரல், அவனுடைய கூக்குரல் நம் ஆண்டவருடைய காதுகளுக்கு செவிகளுக்கு கிடைக்கிறது. உடனே அவர் சொல்லுகிறார், அவனை கூப்பிட்டு வாருங்கள். அவனும் மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் தான் தோளிலே போட்டிருந்த அந்த போர்வையை கூட உதறிவிட்டு என் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன் என்கின்ற சந்தோஷத்தில், ஆனந்தத்தில், மகிழ்ச்சியில் அவரை நோக்கி வருகிறான். அவரிடம் அவன் கேட்கிற இயேசு அவரிடம் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் பல்வேறு தேவைகளை கேட்டிருக்கலாம். எனக்கு வீடு வேண்டும், எனக்கு சொத்து வேண்டும், நில புலன்கள் வேண்டும், அருமையான மனைவி வேண்டும் என்று பலவற்றை அவன் கேட்டிருக்கிறான். ஆனால் அவன் கேட்டது, ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும், என்னுடைய பார்வை தெளிவாக இருந்தது என்று சொன்னால், என்னால் பார்க்க முடிந்தது என்று சொன்னால் நான் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அவனுடைய தேவையை அவன் கேட்கிறான். அவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் உணர்ந்தவராக, உனக்கு நான் பார்வையை தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அவன் பார்த்த சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையோடு யாரெல்லாம் இந்த ஆண்டவரை உற்று நோக்குகிறார்களோ, இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று யாரெல்லாம் அவரை நோக்கி கூக்குரல் இடுகிறார்களோ, அவருடைய அழுகுரலை நம் ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த அருளின் நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இதுவரை நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் இனியும் காப்பார் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் அவரை போற்றி புகழ்வோம். அனைவரும் எழுந்து நின்று ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்கின்ற பாடலை பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு சென்றார். இயேசுனுடைய வாழ்க்கையில், அவருடைய பணி வாழ்க்கையில் நாம் பார்ப்பதெல்லாம், இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அவர் நன்மையை செய்து கொண்டே சென்றார். பல நேரங்களில் மக்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது அவருடைய பசியை தீர்க்கக்கூடியவராக, அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக, மக்கள் நோயுற்று இருக்கின்ற பொழுது அவருடைய நோய்களை எல்லாம், அவருடைய பிணிகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவராக ஆண்டவர் செயல்படுகிறார். இறந்து போனவர்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கக்கூடியவராக, நான் உனக்கு சொல்கிறேன் எழு என்று சொல்லி இறந்தவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வாறு ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டு செல்கிறார். ஆனால் ஒவ்வொரு புதுமைக்கு முன்பாக நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று சொல்லி நீ நம்புகிறாயா என்று அவருடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆண்டவர் கேட்டு தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. நம்முடைய மனங்களை ஆராயக்கூடியவர், நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கடவுளுக்கு தெரியாதா நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவர் மீது நம்முடைய விசுவாச கண்களை பதித்திருக்கிறோம் என்று? ஆனாலும் கூட ஆண்டவர் நம் வாய் வழியாக நாம் அவருக்கு, நம்முடைய மக்கள் கூட்டத்தின் முன்பாக நான் இந்த ஆண்டவரை நம்புகிறேன், கடவுளால் முடியும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்முடைய வாயால் எப்போது நாம் அறிக்கையிடுகிறோமோ அப்போது நாம் நல்லதையே பெற்றுக்கொள்வோம் என்கின்ற பாடத்தை பெறுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். கரங்களை எல்லாம் உயர்த்தியவர்களாக நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நாம் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகள், நம்முடைய நாடு, நம்முடைய பங்கு திருச்சபை, நம்முடைய மறை மாவட்டம் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களுடைய குடும்பங்களின் தலைவராக, தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உருக்கத்தோடு ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக எங்களை அன்பு செய்து வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில் உம்மை போற்றவும் புகழவும் உமக்கு நன்றி செலுத்தவும் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறீரே. கோடான கோடி நன்றி இயேசுவே. எங்களுடைய குடும்பங்களை பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள் மத்தியிலும் கூட நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கண்ணின் மணி போல வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. கோடான கோடி நன்றி இயேசுவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மழை பெய்தாலும் கூட நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தால் வந்திருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் மீது உம்முடைய கருணை கண்களை திருப்பியருளும் ஆண்டவரே. இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இவருடைய குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தந்து நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுடைய மக்கள் பெற்றுக்கொள்ள செய்யும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து இந்த உலகின் போக்கின்படி அவர்கள் செல்லாது ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் வளரவும், பெரியவர்களுக்கு மதிப்பையும் மாண்பையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் உருவாகவும் வேண்டுமாக ஜெபிக்கிறோம். படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லதொரு வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரும் ஆண்டவரே. அதிலும் குறிப்பாக திருமண வரனுக்காக காத்து கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையாதா, என்னுடைய வாழ்வு மலராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லதொரு திருமண வாழ்க்கையை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு நேரங்களில் குடும்ப பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத ஒரு சூழல், உறவு சிக்கல் என்று பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தருளும் ஆண்டவரே. அதே போல குழந்தை வரத்திற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திரள வேண்டுமாக கெஞ்சி கேட்கிறோம்.
எங்களுடைய குடும்பங்களில் நோய் நொடிகளால் துன்பப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். அன்று நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தி அதே ஆண்டவர் இன்று எங்களுடைய உடல் மன நோய்களிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே. மீண்டுமாக கொடான கொடி நன்றி. எங்களுடைய பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய பங்கு இன்னும் ஆன்மீக வளர்ச்சி பெறவும் நீர் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் அவர்களுக்கு உடன் உழைப்பையும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் மக்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும்படியாக செய்தருளும் ஆண்டவரே. இந்த உலகிலும் இந்த தேசத்திலும் சமாதானம் எப்போதும் நிலவ வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு தேவைகள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தோடும் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். நீரே உம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையால் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப பெற்றுத்தாரும். நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி ஆவியானவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் ஆண்பியர் கீதத்தை பாடி இறைவனுடைய ஆசியை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. திருவயிடமாய் வருகின்றவராம் தூய ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நற்கருணைநாதரின் ஆசிரை பெற்றுக் கொடுத்த தந்தை மைக்கேல் அவர்களுக்கு ஒரு பலத்த கரோலியை எடுத்து நன்றி கூறுவோம். நன்றி ஃபாதர். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவி, ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவி, ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் இன்னேச கர்த்தரே, ஆசீர்வதியும் இன்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்தவன் ஆதரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்தவன் ஆதரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுமே. கனி தந்திட நான் செலி தொங்கிட, கனி தந்திட நான் செலி தொங்கிட, கர்த்தரின் கரத்தால் இத்தங்கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் இத்தங்கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. புதரி புனித அந்தோனியாரே, நாடு தேடி வந்தோ புதுமையின் புனிதரே. கூடிய புதரி புனித அந்தோனியாரே, நாடு தேடி வந்தோ புதுமையின் புனிதரே. வேண்டும் வரம் தந்திடுவாய், தேவனையே காட்டிடுவாய், வேண்டும் வரம் தந்திடுவாய், தேவனையே காட்டிடுவாய். உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடியர் புதரி புனித அந்தோனியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமை புனிதரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின்
மதுரமான திருதேமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதேமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.